ஹாய் ஹாய் சிஸ் மர்சி, வெல்கம் டு மை சேனல். ஹோப் ஸோ நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன கண்டென்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக ஒரு saree எப்படி வேர் பண்ணலாம் அதை தான் பார்க்க போகிறோம். எஸ்பெஷலி பிகினருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது ஒன் சைடு வேர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் saree பார்டர் வச்சு செக் பண்ணுறேன், எது உள் சைடு வெளி சைடுன்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, அந்த saree ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிறனால எட்ஜில் ஒரு நாட் போடுறேன். ஸோ தட் saree விலகாமல் இருக்கும். ஸோ பேசிக்லி நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் ரொம்ப லைட் வெயிட் சாரீக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி saree வேர் பண்ணும்போது அன்றைக்கி போடுறேன், நீங்கள் ஹீலை ஃபஸ்ட்டே போட்டுட்டு நீங்கள் வேர் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணும்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு நான் சுற்றுறேன். ஃபஸ்ட்டு டக் பண்ணுறது லெஃப்ட் சைடு நம்ம டக் பண்ணுவோம். டக் பண்ணிவிட்டு சுற்றி எடுத்துகிட்டு அதை நீட்டாக டக் பண்ணணும். நான் டிஷர்ட் போடுறதுனால கொஞ்சம் கான்சியஸ். ஸோ அதனால நான் ஒழுங்காக அதை நான் டக்கின் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ நீட்டாக அதை டக்கின் பண்ணணும். டக்கின் பண்ணிவிட்டு அடுத்த ரவுண்டு நம்ம சுற்றினோம்னா இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் saree நம்ம லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டு போடணும். ஸோ நான் இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துகிட்டு லெஃப்ட் சைடு நான் போடுறேன். போட்டுட்டு எனக்கு எவ்வளோ லென்த் வேணும் அதை வச்சு நான் மெஷர்மெண்ட் பண்ணுறேன். ஸோ அந்த பார்டர் வச்சுட்டு ஃபஸ்ட்டு நான் கீழே விட்டு பார்க்குறேன். ஸோ எனக்கு அது எவ்வளோ டச் ஆகுது இல்லைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, நான் சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணுறேன். மோஸ்ட் ஆஃப் ஒன் சைடு saree பண்ணும்போது பின் பண்ணுறது கொஞ்சம் நம்ம ஷோல்டருக்கு பின் சைட் நீங்கள் பின் பண்ணிங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் saree ஃப்ரண்ட் சைடில் கொண்டு வரேன். கொண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் saree ரைட் சைடு கொண்டு வருவீங்க. கொண்டு வந்துட்டு மெயின் இது கொஞ்சம் முக்கியமான டைம். எப்படின்னா, அந்த saree பார்டர் நீங்கள் கரெக்டாக பின் பண்ணணும். உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் பின் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் மேலே வச்சு தான் பின் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த பார்டர் நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். நான் இப்போ டேரெக்டாக கேமரா பார்த்து பண்ணுறனால நான் கரெக்டாக பண்ணுறேன்னு தெரில. ஸோ நான் இப்போ தான் செக் பண்ணுறேன். ஸோ அந்த பார்டர் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ப்ளீட் எடுக்கிறோம். இது பார்த்திங்கன்னா ஹார்ட்லி 4 to 5 தான் உங்களுக்கு வரும். நீங்கள் எவ்வளோ பெருசாக அந்த ப்ளீட் எடுக்கிறீங்களோ அது உங்களுக்கு பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். பேசிக்லி ஒன் சைட் saree வேர் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் உதறி விட்டுட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு ப்ளீட் அழகாக நிற்கும். அதுக்கப்புறம் நான் அதை கொஞ்சம் அலைன்மெண்ட் பண்ணுறேன். ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சுட்டு நான் அலைன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நான் ஒரு செக்யூர் பின் வச்சு பின் பண்ணுவேன். ஏன்னா நம்ம ஒன் சைட் saree வேர் பண்ணுறனால இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரெண்ட்லேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ டேரெக்டாக டக்கின் பண்ணுற முன்னாடி அந்த ப்ளீட்டில் நான் பின் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தா க்ளீனாக தெரியும். ஸோ அதுக்கப்புறம் நான் டக்கின் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா எப்படி நீங்கள் டக்கின் பண்ணும்போது ரொம்ப மேலே எடுத்து டக்கின் பண்ணிடக்கூடாது. கொஞ்சமாவது saree எர்த் டச் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சென்டரில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் தொப்புளுக்கு நேராக இல்லைன்னா கொஞ்சம் நீங்கள் லெஃப்ட் சைடு வச்சு நீங்கள் உள்ளே டக்கின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் உள்ள கைவிட்டு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம பார்டர் பின் பண்ணியிருப்போம்ல அந்த சாரியோட கொஞ்சம் எட்ஜு உங்களுக்கு இருக்கும். அதை கொஞ்சம் நான் மேலே எடுத்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி அதை நான் டக்கின் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி பண்ணால் போதும். அதுக்கப்புறம் எக்ஸஸாக கொஞ்சம் சைடில் இருக்கிறது நீட்டாக கொஞ்சம் ப்ளீட் பண்ணி அதை உள்ளே டக் பண்ணணும். அவ்வளோதான் saree. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வேர் பண்ணலாம். ரொம்ப ராக்கெட் சயின்ஸ் இல்லை saree வேர் பண்ணுறது. ஆனால் என்ன கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக saree வேர் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் லுக் இப்படி தான் இருக்குது. நான் இப்போ கொஞ்சம் saree அட்ஜஸ்ட் பண்ணுறேன் எனக்கு என்ன மாதிரி வேணும்னு சொல்லிவிட்டு. ஸோ பார்க்க இப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் நான் ப்ளவுஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அகெயின் saree நான் பின் பண்ணுறேன். கொஞ்சம் ஷோல்டருக்கு கொஞ்சம் பின் சைடு தான் இது. உங்களுக்கு நீங்கள் பின் பண்ண முடியலன்னா நீங்கள் யார்ட்டையாவது ஹெல்ப் வாங்கிக்கலாம் வீட்டில் இருக்கவங்ககிட்ட. ஸோ ஓவரால் லுக் இவ்வளோ தான். தட் சீட் நான் அகெயின் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போது நீங்கள் இந்த saree நீங்கள் எப்படியே கொஞ்சம் விட்டாலும் பார்க்க அழகாக இருக்கும். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் இரிட்டேட்டாக இருக்குது, அது கேரி பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் அந்த இடத்துல கொஞ்சம் அகெயின் கொஞ்சம் நீங்கள் ப்ளீட் பண்ணிக்கலாம். 1 by 1 கொஞ்சம் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை உள் சைடாக ஒரு சேஃப்டி பின் வச்சு நீங்கள் செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ தட் நீங்கள் கையை நேராக கீழே விட்டாலும் உங்களுக்கு saree அகெயின் ரொம்ப கீழே ஃபாலோன் ஆகாது.
ஸோ ஈஸியாக நீங்கள் கேரி பண்ண நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நான் காட்டுற மாதிரி அந்த இடத்துல நீங்கள் பின் வைக்கிறது கொஞ்சம் பெட்டர். ஏன்னா நீங்கள் பிகினராக இருக்கிறீங்கன்னா நீங்கள் நடக்கும்போது மேபி உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அகைன் சாரீ கீழே வந்துருமா விழுந்துருமா அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கலாம். ஸோ நீங்கள் பின் வைக்கிறது பெஸ்ட்டு. பட் நாங்கள் பின் வைக்க ட்ரை பண்ணேன். அந்த பின் வந்து அங்கே அந்த ஷார்ப்னஸ் இல்லை. ஸோ நான் பின் வைக்கல. ஸோ தட்ஸ் இட். ஸோ நீங்கள் பின் வைக்கிறது பெஸ்ட்டு. ஸோ ஓவரால் லுக் அப்படி தான் இருக்குது. திஸ் இஸ் மை ஃபுல் வியூ மிரர் வந்து நான் பார்த்தீங்கன்னா நான் ஐக்கியாவில் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஆக்சசரிஸ் வந்து நான் ஆட் ஆன் பண்ணுறேன். ஜிம்கா, இயரிங்ஸ், அதுக்கப்புறம் ரிங் போட்டுக்கிடுறேன். உங்களுக்கு தெரியுமா, இது வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட்லேயே வந்து இந்த வீடியோ பேசுகிறேன். என்னோடய தமிழ் கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாம். மேபி புரியலைன்னா ப்ளீஸ் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ தட்ஸ் இட். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.